ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் பேக் நெக் டிசைனும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லீவ் டிசைனும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு புரியும், நம்ம டிசைன் எப்படி பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். இடையில சொல்கிற ஆரி ட்ரிக்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறலாம். ஸோ நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேக் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். டாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இடுப்பு டாட்டு எல்லாத்துக்குமே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இதுக்கு மெட்டீரியல் என்ன எடுத்துருக்கோன்னு, சில்வர் கலர் ஜரி இருக்குது, சில்வர் பார்ட்ரு, சாரீ ஃபுல்லாக க்ரே கலர் சாரீ. ஸோ சில்வர் ஜரி, சில்வரில் டியூப் பீட்ஸு, சீனி பாசி சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கோம், வைலட் கலரில் ஸ்டோன் எடுத்திருக்கோம், முத்து பாசி எடுத்திருக்கோம், சேம் கலர் த்ரெட்டு சில்க் த்ரெட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி பாருங்கள், சில்வர் ஜர்தோசி எடுத்திருக்கோம் சில்வரில். இதை வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம பண்ண போகிறோம். நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவுட்லைன் வந்து எப்பயும் போல் சில்வரில் 4 லைன் ஜரி நம்ம கொடுக்குறோம். சில்வர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சில்வர் ஜரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபோர் லைன் ஜரியும் 2 லைன் சில்க் த்ரெட்டும் நம்ம வழக்கம் போல் நம்ம கொடுத்துக்கலாம், மிஷினில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு. நம்ம அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஊசியும் டேமேஜ் ஆகாது, பாசியும் டேமேஜ் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து 4 லைன் ஜரியும் 2 லைன் சில்க் த்ரெட்டு கொடுக்குறோம். அந்த சில்க் த்ரெட்டு பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பைப்பிங் போட்ட லுக் தெரியும். ஜரிக்கு அப்புறம் அந்த த்ரெட்டு கொடுக்கும்போது ஒரு அழகான லுக் தெரியும். அதுக்கு தான் நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வந்து நம்ம மடக்கி போடுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சில்வர் கட் பீடு வச்சுருக்கோம். டியூப் பீடு வந்து நம்ம சில்வர் டியூப் பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒட்டுறோம். வைலட் கலர் ஸ்டோன் வந்து இடையில ஒரு ஜர்தோசி மட்டும் ஒரு சுற்று போகிற அளவுக்கு கேப் விட்டு நம்ம ஸ்டோனை ஒட்டுறோம். ரொம்ப கேப் விட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ அளவு வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு சுற்று ஜர்தோசி போகிற அளவு மட்டும் கேப் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வைலட் கலர் ஸ்டோனை வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டுறோம். கம் வைக்கும்போது அதிகமாகவும் வைக்காதீங்க, கல்லை விட கம் அதிகமாக தெரியும். கேப் அதிகமாக இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் மார்க் பண்ணி கூட நீங்கள் ஒட்டலாம். இப்போ நெக்கு முழுக்க இந்த மாதிரி ஸ்டோன் நம்ம ஒட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம நெக்கு முழுக்க ஸ்டோனை ஒட்டியாச்சு. இப்போ இதுக்கு இடையில் வந்து நம்ம ஜர்தோசி கொடுக்குறோம். ஜர்தோசி பாருங்கள், ஸ்டோனை வந்து நம்ம வளைச்சி கொண்டு போகிறோம். நம்ம 2வது சுற்று வரும்போது அது ஒரு 8 போட்ட மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஜர்தோசிலேயும். ஸோ ஸ்டோனுக்கு இடையில் ஃபுல்லாக ஒரு லைன் ஜர்தோசி வந்து ஒரு லைன் வளைவாக கொண்டு போகிறேன். நெக்ஸ்ட் லைன் வந்து இதுக்கப்புறம் இந்த வளைவை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 8 போட்ட மாதிரி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி தெரியும். நம்ம ஒவ்வொரு ஸ்டோனை சுற்றி வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொண்டு போகிறது வந்து ஈஸி மெத்தடு. நம்ம ஒவ்வொரு ஸ்டோனாக சுற்றி சுற்றி நம்ம வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது வந்து நம்ம கடகடன்னு நம்ம வச்சிடலாம். டைமிங் கொஞ்சம் நம்மளுக்கு மிச்சமாகும், ஒர்க்கும் நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு பாருங்கள், இந்த கல் வந்து நம்மளுக்கு ஸ்டோன் வந்து ரொம்ப அழகாக தெரியும் நம்ம ஜர்தோசி வந்து சுற்றி வைக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் அடுத்த சுற்று நம்ம கொண்டு வரலாம் ஜர்தோசிலேயும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அடுத்த லைன் நம்ம கொண்டு வர்றோம் ஆப்போசிட் லைனாக. அப்படி நம்ம வைக்கும்போது ஸ்டோனை சுற்றி நம்மளுக்கு ஜர்தோசி ஃபுல்லாகி வருது. இது வந்து நம்ம கட் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை, கண்டினியூஸாக நம்ம அப்படியே போகலாம். நம்மளுக்கு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி வச்ச இது வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். பிகினர்ஸ் வந்து ஜர்தோசி வைக்க நீங்கள் சிரமப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கண்டினியூஸாக நம்ம போகலாம். ஒவ்வொரு ஸ்டோனாக நம்ம சுற்றி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் ஆகும்.
அதுக்கு கரெக்டான ஷேப்புக்கு நம்ம வெட்டணும். இது வந்து அப்படி இல்லை, ஷேப் நம்ம என்ன வேணாலும் வெட்டிக்கிறலாம். நம்ம அப்படியே கண்டினியூஸாக நம்ம கொண்டு போகும்போது நம்மளுக்கு இந்த ஷேப்பு தான் வேணுங்கிற அவசியம் இல்லை. இது நல்லா நீட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டோனை சுற்றி வச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸ்டோன் வந்து ரொம்ப அழகாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து டியூபிட் வந்து அடுத்த லைன் வந்து கொடுக்குறோம். இதுவே நம்மளுக்கு வந்து நெக்கில் நல்ல ஒரு கெட்டி லைன் வந்திருக்கு. பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லைனை கூட, அந்த லைன் மட்டும் கூட நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு போடலாம். ஈஸியாக நீங்கள் போட்டு முடிச்சுடுவீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட கார்னர் பகுதியிலிருந்து நம்ம ஆம் ஹோல் வரைஞ்சிருக்கோம்ல, அது வரைக்க ஃபஸ்ட்டு ஒரு 3 டாட் வச்சுருக்கேன். அதுக்கு இடையில மேலே ஒரு 2 டாட் வச்சுருக்கேன், ஊடு புள்ளி மாதிரி. இப்போ அந்த வச்சுருக்க டாட்டில் பாருங்கள், நம்ம எப்படி ஃப்ளவர் போடுறோம், ஜர்தோசி ஃப்ளவர் வந்து நம்ம எப்படி போடுறோன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான ஃப்ளவர் தான். இது நம்மளுக்கு புட்டாக்கும் அழகாக இருக்கும். நெக்கை சுற்றி போட்டாலும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு முத்துப்பாசி வச்சுருக்கோம். அந்த முத்துப்பாசியை சுற்றி வைக்கிற அளவுக்கு ஜர்தோசியை வச்சு பார்த்து வெட்டுங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக அந்த முத்துப்பாசிக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு அந்த ஜர்தோசி. நம்ம ஒரு லாக் வந்து நம்ம பண்ணிக்கிறலாம். நம்ம லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜர்தோசி வந்து ஒரே ஷேப்புக்கு வெட்டணும் பெட்டல் வைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம அந்த இதில் 6 பெட்டல்ஸ் தான் வைக்க போகிறோம் ஜர்தோசி ஃப்ளவருக்கு. அந்த 6 பெட்டலுக்குமே ஜர்தோசி வந்து கரெக்ட் ஷேப்பாக நம்ம வளைச்சி பார்த்து அதுக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அந்த ஷேப்புக்கு வெட்டலாம். இப்போ நான் வச்சு பார்க்குறேன், எனக்கு இந்த அளவுக்கு போதுமானது. ஸோ அந்த அளவுக்கு நான் வெட்டுறேன். ஒரே அளவுக்கே நம்ம வெட்டினா தான் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பூக்கு நம்ம 6 பெட்டல்ஸ் தான் நம்ம வைக்கிறோம். அது எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒன்று போல் கரெக்ட் சைஸை வந்து நம்ம வெட்டி வச்சுக்கிறோம். அதுக்கு இடையில வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சைஸ் ஜர்தோசி வந்து நம்ம வைக்கிறோம். இந்த அளவுக்கு ஒரு ஜர்தோசி வந்து நம்ம வைக்கிறோம். பெட்டல்ஸ் வந்து சுற்றி வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஜர்தோசி வெட்டியிருக்கோம். அதுக்கு இடையில வைக்கிற மாதிரி குட்டியாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஒரு சின்ன ஜர்தோசி வந்து நம்ம வெட்டுறோம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியும் நம்ம என்ன பண்ணுறோன்னு. ஈஸி மெத்தட் தான், பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஊசியில் வந்து அந்த லாங்காக வெட்டினோம் இல்லையா, அந்த ஜர்தோசி வந்து நம்ம கோர்க்குறோம். பாருங்கள், நம்ம குத்துன இடத்துல குத்தும் போது இந்த மாதிரி வளைவாக ஒரு பெட்டல் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு இடையில பாருங்கள், அந்த பெட்டல்ஸுக்கு நடுவில் எடுக்கிறோம். நடுவில் எடுத்து நம்ம குட்டியாக ஒரு ஜர்தோசி வெட்டினோம் இல்லையா 1/4 இன்ச்சுக்கு, அந்த ஜர்தோசியை வந்து நம்ம ஊசியில் கோர்த்து அதில் நடு சென்டர்லேருந்து வெளியில் வர்ற மாதிரி நம்ம லாக் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு பெட்டல்ஸ் வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம 6 பெட்டல்ஸ் நம்ம போட போகிறோம். இப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதே மாதிரி நம்ம ஜர்தோசியை கோர்த்து நம்ம எடுத்த இடத்துலையே நம்ம குத்தும்போது நம்மளுக்கு ஒரு வளைவாக ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த வளைவான ஷேப்புக்கு நடுவில் நம்ம குட்டியாக வெட்டின ஜர்தோசியை எடுத்து நம்ம கோர்த்துட்டு அந்த பெட்டலுக்கு வெளிப்பக்கமாக நம்ம லாக் பண்ணிடணும். இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ஆரி கிளாஸில் வந்து டீட்டெயில்ஸாக போட்டிருப்போம். ஜர்தோசி பெட்டல்ஸு, ஜர்தோசி ஃப்ளவர் வந்து நீங்கள் ஆரி கிளாஸ் வீடியோவில் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோஸு. அதுக்கு இடையில பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் ஒன்று போட்டோம், அதுக்கு இடையில 2 வைக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு பூ மாதிரி 6 பெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம சூரியன் வரைஞ்சால் நடுவில் ஒன்று வச்சு போடுவோம் இல்லையா 6 லைனு, அதைத்தான் நம்ம பண்ணுறோம்.
ஃபஸ்ட்டும் ஆப்போசிட்டும் போட்டுட்டு அதுக்கு இடையில உள்ள கேப்பில் 2 பெட்டல்ஸ் வந்து நம்ம போடுறோம். இப்போ நம்ம போட்டு முடிச்சோடனே பாருங்கள், இந்த பூ வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைனுமே ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான், ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம சேனலில் பிகினர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். ஈஸியாக நீங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் போட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் 6 பெட்டல்ஸ் நம்ம வச்சுட்டோம். பூ ஷேப்புக்கு நம்மளுக்கு ஜர்தோசி வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஜர்தோசி ஃப்ளவரு. இப்போ நமக்கு ஒரு பூ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு இடையில உள்ள கேப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம 6 பெட்டல்ஸ் போட்டோம், இடையில ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்கு நம்ம லவங்க ஸ்டிச் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு நம்ம 2 சுற்று நம்ம போடுறோம். நாட்டை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டால் நம்மளுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். 2 சுற்று போட்டோம்னா அந்த முடிச்சு வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்மளுக்கு நல்லா அந்த பூ வந்து நம்மளுக்கு நெருக்கமாக வந்துடும். பாருங்கள், 2 சுற்று சுற்றி கொஞ்சம் தள்ளி குத்துறேன். இந்த நாட்டை மட்டும் நம்ம மெதுவாக விட்டோம்னா சிக்கல் இல்லாமல் நல்லா போய் விழுகும். இன்னும் நம்மளுக்கு அந்த முடிச்சு நல்லா தெரியணும் அப்படின்னா இன்னும் நல்லா 2 சுற்று சுற்றுனீங்கன்னா அந்த நாட் மட்டும் நல்லா தெரியும். 6 நூலாக கோர்த்து 12 நூலாக நான் வந்து நாட் போட்டிருக்கேன். இன்னும் நம்ம அதிகமாக நூல் எடுக்கணுனாலும் நம்மளுக்கு எடுக்கலாம், இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியும் நூல். இப்படி நம்ம லவங்க ஸ்டிச் நம்ம போடும்போது நம்மளுக்கு ஃப்ளவர் வந்து நல்லா நெருக்கமாக வந்துடும். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு பாருங்கள், சில்வர் ஜரியும் நம்ம சேம் கலர் த்ரெட், இது கான்ட்ராஸ்ட் கலர்னால் இன்னும் த்ரெட்டு வந்து ரொம்ப அழகாக தெரியும். நம்மளுக்கு சாரியும் இதே கலர் தான், இதே மாதிரி தான் சாரியும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேம் கலர் த்ரெட்டு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டாக தான் தெரியுது. கான்ட்ராஸ்ட் த்ரெட்டு போனோம்னா இன்னும் நல்லா அழகாக தெரியும். கான்ட்ராஸ்ட் கலருக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த ஃப்ளவரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி பாருங்கள், நான் பக்கத்தில் 3 டாட் வச்சேன் இல்லையா, அந்த 3க்குமே நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து நம்ம போடுறோம். இப்போ நம்ம 3 டாட் வச்சதுக்கு இந்த 3 ஃப்ளவர் நம்ம போட்டோம் இல்லையா, இதுக்கு இடையில மேலே ஒவ்வொரு டாட் வச்சுருக்கோம். இது 2க்கும் இடையில 2 ஃப்ளவர் வரும். ஸோ ஒரு சைடுக்கு வந்து நம்மளுக்கு 5 ஃப்ளவர் வருது. பாருங்கள், நம்ம இதுக்கு மேலே நம்மளோட ப்ளவுஸோட இது வந்து இதோட முடிஞ்சிருது. நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு அது வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஒர்க்கை கொண்டு போயிட்டோம். ரொம்ப குட்டி ப்ளவுஸு. ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு கேப்பில் 3 ஃப்ளவர் தான் நம்மளுக்கு நிற்கிது. இந்த மாதிரி ஜர்தோசி ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு நல்லா லுக்கு வந்து நல்ல லுக் கிடைக்கும். இதை வந்து நம்ம எதுக்குனாலும் நம்ம புட்டாவாக கூட யூஸ் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க பட்டுப்பாவோட சட்டைக்கு கூட நம்ம புட்டா யூஸ் பண்ணலாம். நெக்கை சுற்றியும் நம்ம கொடுக்கலாம். இதே மாதிரி நம்மளோட ப்ளவுஸுக்குமே நம்ம இந்த மாதிரி நெக்கை சுற்றியும் கொடுக்கலாம், புட்டாஸாகவும் இந்த ஃப்ளவர் வந்து நம்ம கொடுக்கலாம். அழகாக இருக்கும், நல்லா ரீச் லுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம ஷேப் கரெக்டாக வெட்டினாலே நம்மளுக்கு நல்லா அழகாக வந்துடும். இப்போ இதில் போட்ட லவங்க ஸ்டிச் மாதிரி நம்ம அதுக்குள்ளேயும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த 2க்கு இடையில பாருங்கள், நான் ஊடுபுள்ளி மாதிரி நான் வைக்கிறேன். பக்கத்தில் தான் நான் வைக்கிறேன். அப்போனா தான் நம்ம ஃப்ளவர் போடும்போது அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் அடுத்த ஷோல்டர் பக்கமும்
அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிடுவோம். இப்போ நெக்கோட 2 சைடும் நம்ம 2 ஆம்ஹோல் பக்கமும் நம்மளுக்கு 2 பக்கமும் நம்ம ஃப்ளவர் வந்து நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், நெக்கில் இந்த பக்கமும் 5 ஃப்ளவர் போட்டிருக்கோம். நெக்கோட கார்னருக்கு அடுத்த சைடும் லெஃப்ட் சைடு 5 ஃப்ளவர் போட்டிருக்கோம். ரைட் சைடும் நம்ம 5 ஃப்ளவர் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு நெக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஒரு 1 இன்ச்சுக்கு நான் வந்து அட்டை ஆஸ் வெட்டி வச்சுருந்தேன். அதை வச்சு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். 3/4 இன்ச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். 3/4 இன்ச்சு கணத்துக்கு நம்மளுக்கு அந்த ஃப்ளவரை தொடுற அளவுக்கு நம்ம கோடு வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்ம போட்டதுக்கெல்லாம் நம்ம டியூப் பீடு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இடையில உள்ள லைனுக்கு வந்து பாருங்கள், நம்ம 3/4 இன்ச்சு கணத்துக்கு போட்ட கோடு ஃபுல்லாக நம்ம டியூப் பீடு கொடுத்துருக்கோம். அதுக்கு இடையில நம்ம சீனிப்பாசி, ஒயிட்டில் சீனிப்பாசி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சுகர் பீடு, கிளாஸ் பீடு, ஆன்டிக் போகலை. ஏன்னா சில்வர் ஆன்டிக் பீடு வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. ஸோ நம்ம வந்து கிளாஸ் பீடு வந்து நம்ம பேயாச்சு. இப்போ நம்ம லைன் வந்து இடைவிடாமல் நம்ம போட்டாச்சு. ஃப்ளவரையும் போய் தொடுற அளவுக்கு மேலே நிற்கிற ஃப்ளவருக்கு மேலே தொடுது, கீழே வரைக்கும் வர்ற லைன் கீழே வரைக்கும் வருது. அதுக்கு இடையில பாருங்கள், செல்ஃப் த்ரெட்டான வைலட் கலர் த்ரெட்டை வச்சு நம்ம 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு கேப் விட்டு முத்துப்பாசி வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு லைன் வந்து ஃபுல்லாகி வந்திருக்கு. இப்போ ஒன் சைடு ஷோல்டர் முழுக்க நம்மளுக்கு இடுப்பு வரைக்கும் கீழே பார்த்தா நம்மளுக்கு இடுப்போட டாட் வந்துடும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க்கு வந்து ஃபுல்லாகிடுச்சு. பாருங்கள், ஆம் ஹோலுக்கு ஸ்டிச்சிங்க்கு நம்ம ஏற்கனவே கேப் விட்டு தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் முழுக்க ஒர்க்கர் வந்து இருக்குது. இதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடும் நம்ம போட்டுக்கரலாம். அந்த ஃப்ளவருக்கு கீழே ஒரு முத்துப்பாசி தொங்குற மாதிரி ஒரு சலங்க ஒன்று நம்ம வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த டிசைன் வந்து புரியும் பாருங்கள். நம்ம ஆப்போசிட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் நம்ம அந்த மாதிரி ஃப்ளவர் போட்டு லைன் போட்டிருக்கோம். லைனை வந்து கேப் இல்லாமல் கொடுத்துருக்கோம். ஒரு கட் பீடு கொடுத்துருக்கோம், ஒரு சுகர் பீடு, ஒயிட் சுகர் பீடு கொடுத்துருக்கோம். அதுக்கு இடையில உள்ள லைனுக்கு சில்க் த்ரெட்டு முத்துப்பாசி வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு முத்துப்பாசி காட்டி பேக் நெக் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பேக் நெக் அழகாக வந்திருக்கு. பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் ஒன் டே ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டைம் எடுக்காது. இந்த பேக் நெக்குக்கு நம்ம எப்படி ஸ்லீவ் ஒர்க் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு பேக் நெக் ரொம்ப அழகாக வந்திருக்கு இல்லையா? இதுக்கு ஸ்லீவ் பாருங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு, ஸ்லீவோட எஜ்ஜில் 4 லைன் ஜரி கொடுத்துருக்கோம், கட் பீடு கொடுத்துருக்கோம், லைன் ஒட்டி ஸ்டோன் ஒட்டி நம்ம அதை சுற்றி ஜர்தோசி கொடுத்து கட் பீடு வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு 1.5 இன்ச்சு கேப் வந்து நம்ம விட்டுருக்கோம் நெக்குக்கும் இதுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர் போட்டு அதே லைன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஷோல்டர் அங்கே ஃப்ளவர் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் பாருங்கள். கீழே வந்து 5 ஃப்ளவர் இருக்குது. அதுக்கு உடலை வைக்கும்போது மேலே வந்து 6 ஃப்ளவர் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. லைனும் அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எல்லா ஃப்ளவருக்கும் கீழே முத்துப்பாசியும் நம்ம சலங்கை மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் ரொம்ப வந்து அழகாக வந்துருச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஈஸியான மெத்தடில் இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனை நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனை சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். ஓகே, பாய்.